My dear students, today the question number 8, 9, 10 இதை மூணு பார்க்க போகிறோம் சிஏ இன்டர்மீடியட்டில். நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு டெலகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் நம்பர் 8 நீங்கள் பாருங்கள். அதாவது the existing incentive system of Saxi Limited is as under. ஸோ நார்மல் ஒர்க்கிங் வீக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒர்க்கிங் வீக்கில் என்னென்னா 5 days 8 hours, ஒரு நாளைக்கு 8 hours மாதிரி 5 days ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் 3 லேட் ஷிஃப்ட்னா ஓவர் டைமு 3 நாளைக்கு. அப்போ 3 hours, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மாதிரி 3 நாளைக்கு வந்து ஓவர் டைமும் அலவுடு. அப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்கள், 5 into 8 அப்போ 40 hours 1 week. அது இல்லாமல் 3 into 3 அப்படின்னா ஓவர் டைம், அது வந்து 9. அப்போ மொத்தமாக 49 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரேட் ஆஃப் பேமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே ஒர்க்குக்கு வந்து, அதான் நார்மல் டைமுக்கு ஒர்க் பண்ணுறது டே டைமில் ஒரு 160 rupees per hour. லேட் ஷிஃப்ட்டுக்கு 225 rupees per hour. இந்த ஆவரேஜ் அவுட்புட் பர் ஆப்ரேட்டர் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த 49 ஹவர்ஸுக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா, அப்போ 3 ஷிஃப்ட்டு, அதே சமயத்தில் 1 வீக்கு 8 hours ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ஒட்டுமொத்தமாக ஆர்டிக்கல் அவர் எவ்வளோ எடுப்பார், அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ஆர்டிகல்ஸ் எடுக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டு இன்க்ரீஸ் த அவுட்புட். அப்போ 240 10, அப்போ இன்னும் கொஞ்சம் அவுட்புட் அதிகமாகணும், அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். ஸோ அதே சமயத்தில் எலிமினேட் ஓவர் டைமை எலிமினேட் பண்ணுறதுக்காக த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் டிசைடட் டு ஸ்விட்ச் ஆன் டு த சிஸ்டம் ஆஃப் பேமெண்ட் பை ரிசல்ட்டு. அப்போ ரிசல்ட் சிஸ்டம், அதாவது நம்ம என்ன ரிசல்ட் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்சென்டிவ் சிஸ்டம் மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்டைன். அப்போ இதில் பாருங்கள், இப்போ டைம் ரேட்டு நல்லா பாருங்கள், அதே தான் அங்கே சொன்னால் அதே 160 rupees per hour தான், இங்கேயும் 160 rupees தான் per hour, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பேசிக் டைம் அலவுட் ஃபார் 15 articles அப்படின்னு பார்த்தா, அப்போ டைம் அலவுடு எவ்வளோ? அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், 15 ஆர்டிக்கல் நீங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2.5 hours. அப்போ மொத்தமாக எத்தனை ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ, அப்போ டைம் அலவுடு என்ன, அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் பீஸ் ஒர்க் ரேட்டாக இருந்தால், பீஸ் ஒர்க் ரேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பேசிக் பீஸ் ரேட்டில் இருந்து 20% அதிகம். அதே சமயத்தில் ப்ரீமியம் போனஸாக இருந்தது அப்படின்னா ஆட் 50% ஆஃப் த டைம், ஏற்கனவே இருக்கிற டைமில் வந்து 50% ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 100னா 150% அப்படின்னு அர்த்தம். ஸோ டூரிங் த லாஸ்ட் வீக் 270 ஆர்டிகல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அப்போ லாஸ்ட் வீக் ப்ரொடக்ஷன் என்னென்னா, இதுதான் ஆக்சுவல் ஆர்டிகல்ஸ் ப்ரொடக்ஷன். எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அங்கே 49 hours, இங்கே வந்து ஒன்லி 40 hours. அப்போ இந்த கேஸில் 40 hours. சரி, கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேல்குலேட் த வீக்லி ஏர்னிங்ஸ் ஃபார் ஒன் ஆப்ரேட்டர் அண்டர் த ஃபாலோயிங் சிஸ்டம். அப்போ ஒரு ஆப்ரேட்டருக்கு வீக்லி வேஜஸ் என்ன, வீக்லி ஏர்னிங்ஸ் என்ன, எப்போ எக்ஸிஸ்டிங் ரேட்டில், ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ரேட்டில், ரோவன் சிஸ்டத்தில், ஆல்சே ப்ரீமியம் பிளானில், இது 4 இதுலேயும் ஒரு வாரத்தினுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஒரு ஆப்ரேட்டருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நம்ம இப்போ அதை அப்படியே கால்குலேட் பண்ணலாம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸிஸ்டிங் டைம் ரேட்டில் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் டைம் ரேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ த கொஷின் நம்பர் 8 ஏ எக்ஸிஸ்டிங் டைம் ரேட்டில் நம்ம என்ன பார்க்கணும். ஸோ இதில் நார்மல் ஷிஃப்ட் எப்படி இருக்குங்கிற பாருங்கள். நார்மல் ஷிஃப்ட்டில் 8 நல்லா பார்க்கணும். இங்கே இந்த கொஷன்லேயே இருக்குது 5 days ஆஃப் 8 hours, 5 நாள் ஒர்க் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது. அப்போ நார்மல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா 5 days. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 8 hours. சரி, அதே சமயத்தில் அது என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 160 rupees அங்கே சொல்கிறாங்க. அப்போ டே டைமில் வந்து ₹160 இது கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ 5 days 5 into 8 hours, அப்போ 40 hours. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 160 ரூபா, அப்படின்னா 6400 ரூபா, அதாவது 6400 rupees வந்து அதாவது உங்களுக்கு நார்மல் ஷிஃப்ட்டுக்கு உண்டான சேலரி அமௌண்ட். அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, லேட் ஷிஃப்ட்டுன்னு என்ன உங்களுக்கு, அதை எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் கொடுக்குறோம்ல, அதில் என்ன 3 நாளுக்கு டேஸ், அதாவது 3 days
இன்ட்டு ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸு இன்ட்டு அதுக்கு ரேட்டு பாருங்கள் 225 ருபீஸ் 225 ருபீஸ் அப்போ 225. அப்போ நல்லா நீங்கள் ஆட் பண்ணிங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 3 days இன்ட்டு 3 அப்படின்னா 9 hours இன்ட்டு ஒரு ஹவர்ஸுக்கு 225 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ருபீஸ். அப்போ 2025 ருபீஸ் இருக்குது. அப்போ நல்லா பார்க்கணும், ஒரு 6500 ஒரு 2025. அப்போ மொத்தமாக இயர்லி ஏர்னிங்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 8425 ருபீஸ். இதனால் நோட் பண்ணிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் டைம் ரேட்டில் வர்ற வீக்லி ஏர்னிங்ஸ். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இது முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ரேட். ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ரேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியில் ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ரேட். ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ரேட்டில் நம்ம பார்க்கணும் அவங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் தயார் பண்ணுறாங்கன்றாங்க. அதாவது நார்மலாக அவங்க பண்ணுறது 15 ஆர்டிகல்ஸ். இந்த கொஷனில் பாருங்கள், 15 ஆர்டிகல்ஸு தயார் பண்ணோம்னா 2.5 மணி நேரம். ஆனால் ஆக்சுவலாக எத்தனை ஆர்டிகல்ஸ் பண்ணுறாங்க? 270 ஆர்டிகல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் டைம் அலவுடு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஆக்சுவலாக 15 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இல்லை இன் 2.5 hours. இதுதான் நார்மல். ஆனால் இங்கே எவ்வளோ 270 ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ இதுக்கு என்ன அலவுடு டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். அதாவது 15 ஆர்டிகிள்ஸுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ 270 ஆர்டிகிள்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸ் வந்துடும். அப்போ 2.5 டிவைடட் பை 15 இன்ட்டு 270 போட்டிங்க அப்படின்னா 44.999 வருது. அப்போ 45 days. அப்போ அது வந்து 45 hours அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. அப்போ மொத்தமாக ஹவர்ஸ் எவ்வளோங்க? 45 hours. அப்போ நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 270. அப்போ நீங்கள் இதில் பார்க்கணும் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 270 ஆர்டிகிள்ஸுக்கு அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ இதில் எவ்வளோ வரும் பாருங்கள். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் ரேட்டு நமக்கு தெரியும். பேசிக் ரேட்டு 160 ரூபா. ஆனால் எவ்வளோ நான் பண்ணுறாங்க 45 ஹவர்ஸு, ஒரு மணி நேரத்துக்கு 160 ருபீஸ் அப்படின்னா எவ்வளோ? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 இன்ட்டு 160 தட் இஸ் 7200. அப்போ 7200 இந்த நார்மல் வேஜஸ்ஸு. அது இல்லாமல் என்ன போனஸ் இருக்குது அங்கே பாருங்கள். பாயிண்ட் நல்லா பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க அதில். அதாவது ட்வீஸ் ஒர்க் ரேட்டில் இந்த இடத்துல ஆட் 20% டு த பேசிக் பீஸ் ரேட்டு அப்படின்றாங்க. அப்போ 20% போனஸ். அப்போ 20% போனஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? அப்போ 7200ல் 20% இன்ட்டு 20% போட்டிங்கன்னா 1440 ருபீஸ். 1440 ருபீஸ் இது அமௌண்ட்டு. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 7200 அப்படின்னா 8640 தான் இது வீக்லி ஏர்னிங்ஸ் 40. ஸோ இது என்னென்ன ஏர்னிங்ஸ் பர் வீக். இது வந்து ஏர்னிங்ஸ் பர் வீக்கு எந்த ஸ்கீமில்? ஸ்ட்ரெயிட் லைன் பீஸ் ஒர்க்கில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரோவன் பிளானில் என்ன. இப்போ ரோவன் பிளானில் நம்ம பார்க்கணும் எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் நார்மல் இதில் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ வேஜஸ், அது நார்மல் வேஜஸ். ப்ளஸ் போனஸ் என்ன பண்ணுவோம், எவ்வளோ டைம் அலவுடு, எவ்வளோ டைம் டேக்கன், எவ்வளோ டைம் இன்ட்டு டைம் சேவ்டு அண்ட் ரேட் பர் ஹவர் அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த அண்டர் ரோவன் பிளானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோவன் ப்ரீமியம் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் ப்ரீமியம் சிஸ்டத்தில் என்ன வரும் ஆக்சுவலாக நீங்கள் அதே மாதிரி டைம் பாருங்கள் அதே தான். அதாவது 15 ஆர்டிகல்ஸு அதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ 270 ஆர்டிகிள்ஸுக்கு எவ்வளோ ஆகும்? சரி, ஆனால் இதில் என்ன சொல்கிறான் போனஸ் வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள். ப்ரீமியம் இதில் 50% எக்ஸ்ட்ரா. அப்போ 100னா 150%. அப்போ 150%. அப்போ டைம் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் அலோடுனா 150% போடணும். அப்போ 2.5 டிவைடட் பை 15 இன்ட்டு 270 இன்ட்டு 150% அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது 67.5 ஹவர்ஸ். அப்போ டைம் அலவுடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 67.5 மணி நேரம் டைம் அலவுடு. ஆனால் லிஸ்ட் டைம் டேக்கன் எவ்வளோ? டைம் டேக்கன்
மற்ற கேஸ் எல்லாத்துக்குமே 40 hours தான். இங்கே பாருங்கள் 270 articles are produced in 40 hours. அப்போ 40 hours. அப்போ 40 hours தான் டைம் டேக்கன். ஸோ அப்போ மீதி அப்போ டைம் சேவ்டு எவ்வளோ? அப்போ டைம் சேவ்டு 27.5 hours. ஸோ 27.5 மணி நேரம். அப்போ இந்த ஸ்கீமில் நம்ம என்ன சொல்லுவோம்? ரோவன் ஸ்கீமில் நம்ம எப்படி வேஜஸ் பண்ணுவோம்? டைம் டேக்கன் முதல்ல டேக்கன் எவ்வளோ நல்லா கவனிங்க. முதல்ல ரேட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு நார்மல் வேஜஸ் ப்ளஸ் போனஸ். அப்போ நார்மல் வேஜஸுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு. அப்போ டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு. ரேட்டு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பழைய ரேட்டை தான் 160 ரூபா இன்ட்டு இது வந்து நார்மலுக்கு. அப்போ நம்ம இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா, 40 மணி நேரம் இன்ட்டு 160 ரூபா, இவ்வளோ தான். இதுதான் நம்ம இதில் இது வந்து நார்மல் வேஜஸ் ப்ளஸ் போனஸ் வரணும். போனஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக டைம்ஸ் டேக்கன், அதாவது டைம் டேக்கன் எவ்வளோ, டைம் டேக்கன், டைம் அலவுடு இன்ட்டு டைம் சேவ்டு இன்ட்டு ரேட் பெர் ஹவர் இல்லையா? ரேட் பெர் ஹவர். அப்போ இதில் நீங்கள் என்ன வரணும்னா இதை அப்படியே பார்த்துங்க. இது எவ்வளோ வருது மொத்தமாக? 40 இன்ட்டு 160. ஸோ 6400 பேசிக் ரேட்டு. இது தனியாக, இது இல்லாமல் போனஸ் வரணும். அப்போ 6400 இது தனி ப்ளஸ் இந்த டைம் டேக்கன் அப்படிங்கிறது. இதை இந்த இதை மட்டும் நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணால் போனஸ் வந்துடும். டைம் டேக்கன் எவ்வளோ ஆக்சுவலாக? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் சேவ்டு டைம் டேக்கன் 40 டிவைடட் பை டைம் அலவுடு 67.5. சரி, அடுத்தது டைம் சேவ்டுங்கிறது 27.5. ரேட் பர் ஹவர் அப்படிங்கிறது 160 rupees. இதுதான் போனஸ். அப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், 40 டிவைடட் பை 67.5 இன்ட்டு 27.5 இன்ட்டு 160. ஸோ இதில் வந்து பாருங்கள் 2607. அப்போ 6400 பேசிக்கு ப்ளஸ் இதில் 2607 rupees. அந்த பைசாவை கூட போட்டுக்கலாம் 0.1 அப்படின்ட்டு. அப்போ வீக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6400 அப்படின்னு போட்டிங்கன்னா 9007 rupees 41 பைசே. அப்போ rupees 9741 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமில் வர்றது. சரி, இப்போ அடுத்தது ஹால்சே பிளானில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ டியில் ஹால்சே பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தெரியும். நார்மல் வேஜஸ் அப்படியே தான், டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் பர் ஹவர். அப்படின்னா என்ன? 40 இன்ட்டு rupees 160. 40 hours 160. இது பேசிக் வே. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? 50% ஆஃப் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு அதில் என்ன வேணும்? டைம் சேவ்டு உங்களுக்கு எவ்வளோ வருது? 27.5 hours. ரேட் எவ்வளோ வருது? 160 rupees. அப்போ டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு, அதில் 50%, அதுதான் போனஸ். நார்மலுங்கிறது வந்து 40 இன்ட்டு 160. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6400 ப்ளஸ் அதில் என்ன வரும் பாருங்கள். அப்போ 160 இன்ட்டு 27.5 that is 4400 rupees divided by 2, அதான் 50% அப்படின்னா 2200. ஸோ அப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா rupees 8600. இதுதான் வந்து உங்களுக்கு ஆல்சே பிளானில் வர்ற வீக்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ முதல் கொஷினுக்கு உண்டான எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து அப்படியே கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட வேண்டியது தான். என்ன சொல்கிறாங்க? ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஹவர்ஸ் ஒர்க்குடு. அப்போ ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் எக்ஸிஸ்டிங் ரேட்டில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் எவ்வளோ வீக்லி ஏர்னிங்ஸு, அப்போ வீக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ லேபர் காஸ்ட் பர் ஆர்டிக்கிள் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ போட்டதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னாவே இப்போ போதும். அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதாவது இதில் வந்து செகண்டில் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ன மெத்தட் ஆஃப் பேமெண்ட், என்ன மெத்தடு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். என்ன மெத்தடு ஸ்ட்ரைட் லைனாக அது எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க்குடு, அப்புறம் வீக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ, சரி. அடுத்தது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு, நம்பர் ஆஃப்
articles produced. சரி, அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் பெர் ஆர்டிக்கல். லேபர் காஸ்ட் இதை தான் கேட்குறாங்க. லேபர் காஸ்ட் பெர் ஆர்டிக்கல், ஹவர்ஸ் இல்லை பெர் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ரேட்டில் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் எக்ஸிஸ்டிங் டைம் ரேட்டு அப்படின்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு பார்த்துங்க. மொத்தமாக பாருங்கள், இந்த இதில் 49 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதை இதை எடுத்துக்கணும். அப்போ 49 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 8000 சம்திங் வந்தது இல்லையா, 8400. இந்த அமௌண்ட் எடுத்துங்க, 8425. அப்போ வீக்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது 8425. இது ருப்பீஸு. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 240 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இது 240. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ பர் ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ, 8425 டிவைடட் பை 240, தட் இஸ் 35 rupees 10 paise. அப்போ ருப்பீஸ் இதுதான் 35 rupees 10 paise. இது முதல்ல முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதே தான், ரொம்ப ஈஸி தான். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் நம்ம என்ன போட்டோம், மொத்தமாக இது எவ்வளோ பாருங்கள், டைம் ஒர்க்குடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணிருக்காங்க இதில். அதாவது ரெண்டாவதில் நீங்கள் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 ஒர்க்கர்ஸ், அதாவது நீங்கள் மறுபடியும் அது 45 ஹவர்ஸ். செகண்டில் இந்த இதை 45 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 45 ஹவர்ஸ், அதை நோட் பண்ணிங்க. வீக்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டில் வீக்லி ஏர்னிங்ஸில் 8640 இந்த அமௌண்ட் எடுத்துங்க. ஸோ 8640. சரி, ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 270 ஆர்டிக்கல், இனிமேல் வர்றது எல்லாமே 270 ஆர்டிகல்ஸ். அப்போ பெர் ஆர்டிக்கல் எவ்வளோ அப்படின்னா 8640 டிவைடட் பை 270 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 rupees. அப்போ rupees 32. சரி, அடுத்து ரோவன் பிளான். ரோவனில் என்ன பண்ணோம், ரோவனில் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ரோவன்லேயும் 40 ஹவர்ஸ் தான், ஹால்சேலையும் 40 ஹவர்ஸ் தான். அப்போ ஹால்சேலையும் உங்களுக்கு 40 ஹவர்ஸ் தான். அப்போ சரி, ரோவனில் 40 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது, அதாவது 9007 rupees 41 paise. அப்போ அதில் 9007 rupees 41 paise. சரி, ஆர்டிக்கிள் எவ்வளோ, 270 ஆர்டிகிள்ஸ். அப்போ ரேட் எவ்வளோ, அப்போ 9007.41 டிவைடட் பை 270 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 33 rupees 36 paise. 33 rupees 36 paise. இதில் ஹால்சேல் எவ்வளோ வந்தது, கடைசியாக நம்ம பார்த்தோமே எவ்வளோ, 8600. ஸோ 8600. ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 270. அப்போ பர் ஆர்டிக்கிளுக்கு எவ்வளோ அப்படின்னா 8600 டிவைடட் பை 270 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 rupees 85 paise. 31 rupees 85 paise. ஸோ இந்த சம்மை நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம்மை. சரி, அடுத்த சம் நம்ம எப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மு, இது பெரிய சம்மு. கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9. இதில் என்ன சொல்கிறாங்க, SA has 3 production M1, M2 and A1. 3 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறத வந்து ஸ்டோர்ஸு, இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் ஜென்ரல் சர்வீசஸ் அப்படின்னு 3 சர்வீசஸ். இதில் இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த M2ம் இது ரெண்டும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அங்கே மெஷின் ஹவர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அப்போ மெஷின் ஹவர் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த A1 அப்படின்னா அது லேபர் ஓரியன்ட், அதில் லேபர் ஹவர்ஸ் பார்த்துட்டு லேபர் ஹவர் ரேட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷனில் த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வித் த ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் as follows. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் எக்ஸுங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எக்ஸுங்கிறது M1ல், அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். அடுத்தது M2ல் 4 hours ஒர்க் பண்ணோம். அடுத்தது A1ல் டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் 14 hours ஒர்க் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட் எக்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஒய்ங்கிறது வந்து என்னென்ன, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் M1 டிபார்ட்மெண்ட்டில் 6 hours, அப்புறம் M2 டிபார்ட்மெண்ட்ஸில் 14 hours, அண்ட் தென் டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் 18 hours ஒர்க் பண்ணோம். ஸோ த ஆனுவல் பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் த இயர் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனுவல் பட்ஜெட்டட் காஸ்ட் அப்படின்னா மொத்தமாக பாருங்கள், இன்டைரக்ட் வேஜஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. M1க்கு 9,40,300, 30,400. M2க்கு 8,26,800. A டிபார்ட்மெண்ட்டுக்கு 3,24,400. ஸ்டோர்ஸுக்கு 1,64,000, இன்ஜினியரிங் 1,06,800, அண்ட் தென் ஜென்ரல் சர்வீஸ்
1,50,400. இதை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி, அதாவது இன்டைரக்ட் வேஜஸை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஆசிட்டிஸ் அப்படியே போட்டலாம், டோட்டல் மட்டும் டோட்டல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கன்சியூமபிள் சப்ளைஸும் தனியாக இருக்குது. M1க்கு M2க்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று 2,52,000 ஒன்று, 3,64,000, 84,000. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மூணுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 56,000 ஸ்டோருக்கு, இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு 84,000, ஜென்ரல் ஸ்டோர்ஸுக்கு 64,000 அப்படின்ட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்க்குறது டெப்ரிசியேஷன். இப்போ நம்ம பாருங்கள், டெப்ரிசியேஷனில் 7,92,000 அப்படின்றாங்க. அது இல்லாமல் இன்சூரன்ஸ். நார்மலாக டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது மிஷினரியில் கேபிட்டல் வேல்யூவில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கேபிட்டல் வேல்யூன்னு பார்த்து அந்த ப்ரொபோர்ஷனேட் அந்த பேசிஸை வச்சு நம்ம பிரிக்கணும். இன்சூரன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸில் நம்ம பிரித்து போடணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், இன்க்ளூடிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 64,800 இருக்குது. ஆனால் அதில் 1/3, அப்போ 1/3 ஆஃப் த ஆனுவல் ப்ரீமியம், அப்போ ப்ரீமியம் நம்ம கட்டுறது 64,000. இதில் 1/3 வந்து எங்கே போகுது அப்படின்னா M1 டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு M1 விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு மீதி ரிமைனிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து போடணும். இதை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பவரும் அப்படி தான், எலக்ட்ரிசிட்டி பவரில் அதை நம்ம என்ன அந்த சிஸ்டத்தில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். லெவலில் கிலோவாட் ஹவர்ஸாக என்ன ஹவர்ஸ்னு கொடுத்து அந்த ரேஷியோவில் பிரிப்போம். லைட்டு, நம்ம லைட்டில் வந்து பவர் பாயிண்ட் இருக்கலாம், இல்லை ஏரியாவில் இருக்கலாம், அது என்னங்கிறது கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்ப்போம். ரெண்ட்டும் அப்படி தான் ஏரியா வைஸ் நம்ம பிரிக்கணும். இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, த ஜென்ரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இன், ஜென்ரல் சர்வீஸ்னால் கடைசி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அது எங்கே இருக்குது அப்படின்னா இன் எ பில்டிங் ஓன்டு பை த கம்பெனி பில்டிங்லேயே இருக்குது. அப்போ ரெண்ட் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்போ அதுக்கு ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கு அதுக்கு தனியாக பிரித்து போட தேவையில்லை, ரேஷியோ இருந்தால் கூட. இட் இஸ் வேல்யூட் அட் 1,20,000 அண்ட் இட் இஸ் சார்ஜ் இன் டு காஸ்ட் த நோஷனல் ப்ராஃபிட் ஆஃப் 8% per annum. திஸ் காஸ்ட் இஸ் அடிஷ்னல் டு த ரெண்ட் ஷோன் பிலோ அப்படின்ட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டுக்கு நீங்கள் அந்த கடைசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து போட தேவையில்லை. The value of issues of materials to the production department are in the same proportion as shown for the consumable supplies. அப்போ நீங்கள் கன்சியூமபிள் சப்ளை இப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரித்து போடுறீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கன்சியூமபிள் சப்ளை என்ன இருக்குதோ அந்த ரேஷியோவில் பிரிக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும், கன்சியூமபிள் சப்ளைஸு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இந்த கன்சியூமபிள் சப்ளைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுனா இந்த ரேஷியோவில். அப்போ 252:364:84 அப்படின்னு நம்ம அந்த ரேஷியோவில் போடணும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, கொஷின் கொஞ்சம் பெருசு தான். த ஃபாலோயிங் டேட்டா இஸ் அவைலபிள். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இப்போ M1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி அப்படின்னா என்ன, அதை கேபிட்டல் வேல்யூவில் நீங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் நீங்கள் எப்படி பண்ண பாருங்கள், புக் வேல்யூவில் 24, இதில் 4 0 எடுத்துகிட்டு என்னென்ன காமனாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரிக்கணும். இப்போ இதை நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன, இந்த 4 0 எடுங்க, 4 0 4 0 4 0 அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன 240 180 60 24 72 24 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை கேபிட்டல் ரேஷியோவில் 20:15 செக் பண்ணிக்கலாம் நீங்கள். 5:2:6:2 அப்படின்னு ஒரு ரேஷியோ வரும் இந்த ரேஷியோவில். அடுத்தது நீங்கள் ஏரியா வைஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஏரியாவில் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 0 தான் எடுக்க முடியும். அப்போ 50 60 80 20 25 15 இதுதான் காமனாக இருக்கும். ஏரியா வைஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து நீங்கள் அதாவது 10:12 அடுத்தது 16:4:5:2 அப்படின்னு வரும் இந்த ரேஷியோவில். அதே மாதிரி எஃபெக்டிவ் ஹவர்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஹவர்ஸ் லெவலில் வருது ஹெச்பி ஹவர்ஸ் அப்படி நீங்கள் அதில் பார்த்தா எஃபெக்டிவ் ஹவர்ஸில் அதான் பவரில் நீங்கள் பார்க்கணும். அது என்ன பாருங்கள், இதில் மொத்தமே 4 இந்த ரேஷியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 10:, அதாவது இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ், இதில் 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ இதில் வந்து என்ன 10:7 1 அப்புறம் ஐஃபனு 2 ஐஃபனு இதுக்கு இல்லை, அதாவது இந்த கேஸுக்கும் இல்லை இந்த கேஸுக்கும் இல்லை. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் டைரக்ட் லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸி. டைரக்ட் லேபர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், இதில் 3 0 எடுத்துட்டிங்க, இதில் 3 0 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் 50ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 50ல் இது வந்து 4 54 200 அப்போ 4
4:3:6 அப்படின்னு ஒரு ரேஷியோ வரும். சரி, இப்போ இங்கே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:5 கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுல வந்து 4:5. இப்போ இந்த ரேஷியோவில் நீங்கள் முதல்ல டெரைவ் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சீட் showing the basis of apportionment of overhead to departments. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் அலோகேட்டிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர்ஹெட்ஸ் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இதில் நல்லா கவனிங்க, இக்னோரிங் த அப்போர்ஷன்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் அமங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட். அப்போ ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்டை இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ அந்த ரேஷியோவில் மட்டும் கொடுத்தா போதும். அதுதான். அடுத்தது சூட்டபிள், கால்குலேட் சூட்டபிள் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் ஃபார் த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஓவர்ஹெட்ஸ் டு பி அப்சார்ப்டு பை 2 ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான் இந்த மொத்தம் இல்லாமல் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாக போடணும். மொத்தமாக ஐட்டம் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சீட்டு. அப்போ ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சீட்டு இதை போடுங்க. இந்த அனாலிசிஸில் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஐட்டம்மு, அடுத்தது பேசிஸு, அடுத்தது டோட்டலு, அடுத்தது M1 M2 A1, அப்புறம் 3 டிபார்ட்மெண்ட் இது வருதா பாருங்கள், ஸ்டோர்ஸு, அடுத்தது இன்ஜினியரிங் ஜென்ரல். அப்போ இன்ஜினியரிங் ஜென்ரல் இவ்வளவும் இத்தனையும் வருது. அப்போ கொஞ்சம் சின்னதாக தான் போடணும், பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்டைரக்ட் வேஜஸ் ஐட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட், சும்மா சுருக்கமாக எழுதுகிறேன், வேஜஸ் அப்படின்னு என்ன, இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பிரகாரமாக நீங்கள் அப்படியே என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் M1க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், M1க்கு அதாவது மொத்தமாக 9,30,000 இந்த ஃபிகர் அப்படியே டோட்டலாக எழுத வேண்டியதுதான். இந்த ஃபிகர்ஸை அப்படியே நோட் பண்ணணும். அப்படியே நான் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது 9,30,400, அடுத்தது வந்து 8,26,000, நெக்ஸ்ட் வந்து 3,24,000, 4,400 வரணும். 3,24,400, அடுத்தது 1,64,000. ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தா ஸ்டோர்ஸில் இது நல்லா பார்க்கணும். இந்த டோட்டல் வந்து கொஞ்சம் முதல்ல டோட்டல் காலத்தை எடுத்துருங்க. மொத்தம் டோட்டல் பண்ணுங்க. M1ல் தான் இது வரணும். 9,30,400, 8,26,800, 3,24,400, 1,64,000, அடுத்தது 1,06,800, ஜென்ரல் வந்து 1,50,400. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். 25,02,800 இது வந்து இதில் வரும். அடுத்தது கன்சியூமபிள்ஸ் அப்படின்னா அதுலேயும் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிகர் அப்படியே எழுதுங்க. 2,52,000, அடுத்து 3,64,000, அடுத்து 84,000, நெக்ஸ்ட்டு 56,000, அடுத்து 84,000, அடுத்து 64,000. அடுத்தது டெப்ரிஷியேஷனில் நமக்கு என்ன ரேஷியோவில் பிரிக்கணும்னா, நம்ம சொன்ன பார்த்தீங்களா 20:15:5:2:6:2 இந்த ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா, இப்போ இந்த மேலே இருக்கிற டோட்டல் வந்து எவ்வளோ வருதுன்னா 9,04,000 வருது. இப்போ இதை நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஷனில், டெப்ரிசியேஷன் 7,92,000. அப்போ 7,92,000 எந்த ரேஷியோவில் பிறகுன்னா 20:15:5:2:6:2. அப்புறம் பிரிச்சிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,16,800,
அடுத்தது 2,37,600. அடுத்து 7,92,000. சாரி 70, அது அப்படி வராது, 79,200. 79,200 அதை நான் போட்டு வச்சுருக்கேன். அப்படி 31,680. அடுத்து 95,040. அடுத்து 31,680. ஸோ இது டெப்ரிசியேஷன். அதே மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் எப்படி போடணும், அதே தான், இதே ரேஷியோவில் போடுங்க. மொத்த அமௌண்ட் இன்சூரன்ஸுங்கிறது 1,44,000. 1,44,000ல் நீங்கள் இந்த இதில் பிரிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 57,600, 43,200, and then 14,400, and then 5,760, 17,280, and then 5,760. இதுதான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இன்சூரன்ஸ் பில்டிங். இப்போ இன்சூரன்ஸ் முதல்ல சொன்னது வேறு, இன்சூரன்ஸ் மெஷினுக்கு. இப்போ பில்டிங்க்கு அவன் என்ன சொல்கிறான், இன்சூரன்ஸ் பில்டிங்கில் நம்ம அந்த ரேஷியோ என்ன சொன்னோம், ஆக்சுவலாக அந்த ஒரு ரேஷியோ இருக்கும், ஏரியா ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதாவது 10:12:16:4:5:2 அப்படின்னு போட்டோம். ஆனால் இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு M1 டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை, ஏன்னா அதில் 1/3 கொடுக்கணுன்றான். அப்போ மொத்த செலவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ மட்டும் போட்டுங்க. அப்போ அதுக்கு ரேஷியோ தேவையில்லை, அதான் M1க்கு. அப்போ M2க்கு மட்டும் எடுத்துக்கிங்க. அப்போ 10 அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7:1:-2:, அவ்வளோதான் ஐஃபன். இந்த ரேஷியோவில் பிரிக்கணும். இந்த ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா மொத்தமாக வந்து எவ்வளோ வருது, டோட்டலு 64,800. இதில் 1/3 அப்படிங்கிறது அதுதான் M1க்கு வரும். அப்போ 21,600. அப்போ 1/3 போச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 64,800 மைனஸ் 21,600 போச்சுன்னா மீதி இருக்கிற 43,200 தான் மற்ற இருக்கிற அந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கணும். அப்படி பிரித்தா எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,280, அண்ட் தென் 4,320, அடுத்து 5,400. இதில் பார்க்கணும் 21,600. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், அதாவது 21,600. அடுத்தது 12,960. இந்த ரேட்டில் நீங்கள் பிரித்து போட்டு பார்த்துங்க. அடுத்தது 17,280. நெக்ஸ்ட்டு 4,320, 5,400. இதில் வந்து 3,240. அவ்வளோதான் வரும் இதெல்லாம். சரி, அடுத்தது பவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த ரேஷியோவில், அதாவது 10 அதே தான், 7:1 இந்த ஐஃபன் பழசு போட்டோம் இல்லையா, அதே தான் 2 இதுதான். இந்த ரேஷியோவில் மொத்தமாக பவர் வந்து 1,29,600 வருது. அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 64,800, அண்ட் தென் 45,360, அண்ட் தென் 6,480, அண்ட் தென் இதுக்கு கிடையாது நெல். அடுத்தது வந்து என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டு 12,960. அதுக்கப்புறம் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஏரியா வைஸ் பார்க்கணும். ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், இந்த ஃபஸ்ட்டில் 10:12:16:4:5:3 அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 1,08,000. 1,08,000 இதில் பார்த்தீங்கன்னா 21,600, அண்ட் தென் 25,920, அண்ட் தென் 34,000, அதாவது 21,000, 25,920, 34,560. அடுத்தது 8,640. நெக்ஸ்ட்டு 10,800. இந்த கடைசியாக இருக்கிறது 6,480. ஐ மீன் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டு. சரி, இடம் வந்து பத்தலை, அதுதான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு அப்புறம் ரெண்ட்டில் வந்து இந்த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் வந்து ஓன் பில்டிங்கில் இருக்குது, அதனால் அதை விட்டுடலாம். அப்போ அந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். இந்த மேலே சொன்ன பாருங்கள், அதே ரேஷியோ எடுத்துக்கலாம். இந்த 3 இருக்குது பாருங்கள், அது தேவையில்லை, அதுக்கு பிரிக்க வேண்டியதில்லை. அப்போ 10:12:16:4:5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் அது பிரகாரம் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ வருது, 2,53,500ல் இதுக்கு பிரித்தா 53,940, அண்ட் தென் 64,720, அண்ட் தென் 86,300, அண்ட் தென் 21,580. அடுத்தது
கடைசியாக 26,760 கடைசிக்கு நெல். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னா டோட்டல் அப்படிங்கும் போகும்போது 48,98,700 இதுதான் டோட்டல். அப்போ ஏ டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு M1 டிபார்ட்மெண்ட் M2 டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இதுக்கு வந்து 17,18,740 இதுதான் நமக்கு முக்கியம். அடுத்தது 1,62,560. அடுத்தது 6,46,620. நெக்ஸ்ட்டு 2,91,980. அடுத்தது 3,59,240. கடைசி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 2,61,560. இது கொஞ்சம் இடமா. அப்போ நமக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காஸ்ட்டு இந்த 3 காஸ்ட்டு, இதை 3 தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேட்டு என்ன ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டில் ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இக்னோரிங் த அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய காஸ்ட்டை இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறத காட்ட தேவையில்லை. மொத்தம் எவ்வளோ காஸ்ட் இருக்குது அதை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பிரித்து போட்டால் எப்படி வரும்? அப்போ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்போ நீங்கள் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்துங்க. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சரி, அதில் எந்த பேசிஸில் பண்ணணும்? சரி, அப்போ அதில் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு மொத்தமாக 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் M1, M2, M3. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு 3 இருக்குது. அதில் எவ்வளோ இருக்குது? சர்வீஸ் ஸ்டோர்ஸு, அடுத்தது இன்ஜினியரிங்கு, அடுத்தது வந்து என்னது ஜென்ரல் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டோர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்க இல்லையா அந்த ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது 2,91,980 இதுதான் ஸ்டோர்ஸ். அப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 2,91,960 இதை வந்து நீங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? கன்சியூமபிள் பேசிஸில். கன்சியூமபிள் பேசிஸ்னால் நான் என்ன சொன்னேன் இங்கே பாருங்கள், போட்டிருப்பேன் பாருங்கள். அதாவது இந்த ரேஷியோவில். அப்போ இதில் என்ன வரும்? 252:364:84 அப்படின்னு ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும்? இதை 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 700 வரும்னு நினைக்கிறேன். 272 + 364 + 84. ஸோ 700க்கு இந்த அமௌண்ட் அப்படின்னா 352க்கு எவ்வளோ, 364க்கு எவ்வளோ, 84க்கு எவ்வளோன்னு இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கலாம். அப்படி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேசிஸில் இந்த ரேஷியோ எழுதிடுங்க பேசிஸில். அப்போ இதுக்கு முதல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா 1,05,120, ரெண்டாவதுக்கு 1,51,820, தேர்டுக்கு வந்து 35,040. இதுதான் இந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2,91,960 வருதா பாருங்கள். 1,05,120 + 1,51,820 + 35,040. ஸோ 2,91,960. அடுத்தது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் என்ன, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு அதுக்கு எவ்வளோ பண்ணுற மொத்தமாக இதில் எவ்வளோ இருக்குது? இன்ஜினியரிங்கில் 3,59,240. அதாவது இந்த அமௌண்ட்டு 3,59,240. இந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரிக்கணும். எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 4:5. அதாவது நல்லா பாருங்கள், இந்த ரேஷியோவில் 4:5 இந்த ரேஷியோவில் பிரிக்கணும். 4:5ல் பிரித்தா நீங்கள் இந்த இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து லேபர் ஹவர்ஸ், இது மெஷின் ஹவர்ஸ்னால் 2 டிபார்ட்மெண்ட்டு தான். M1 M2க்கு மட்டும் பிரித்தா போதும். அப்படி பிரிச்சிங்கன்னா 1,59,660. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,99,580. ஸோ இதுக்கு அடுத்தது 3வது டிபார்ட்மெண்ட் என்ன? ஜென்ரல் சர்வீஸ் அமௌண்ட் எவ்வளோ? அதை பார்த்தா 2,61,560. அப்போ 2,61,560 நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா லேபர் ஹவர்ஸில் பிரிக்கணும். அப்போ இதுக்கு லேபர் ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள். லேபர் ஹவர்ஸில் இங்கே பாருங்கள் இந்த ரேஷியோ
நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது 200 150 300 அப்படின்னா 50ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4:3:6 அப்படின்னு வரணும். அப்போ அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் 20:15:30. அப்போ இந்த ரேஷியோவில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அப்படியே 20 அப்படியே கூட வச்சுங்க 20:15:30. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். சரி, இந்த ரேஷியோவில் பறிச்சா இது வந்து என்னது டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் நம்ம பிரிக்கிறோம். அப்போ இதில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரிச்சுன்னா எவ்வளோ வருதுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு 80,480 அண்ட் தென் 60,360, ஹியர் 1,20,720. இது 3ஆக பிரியுது. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் எவ்வளோ வருது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆட் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அலோகேஷன், அதாவது அந்த இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, அந்த 17 lakhs, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த 17 lakhs தான் இங்கே பாருங்கள். இந்த அமௌண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமௌண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 3 எடுத்துக்கிங்க அப்படின்னா இப்போ 17 lakhs 18,740. இதுக்கு நீங்கள் 16 lakhs 20,560. இதுக்கு 6 lakhs 46,620. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 lakhs 64,000. இதில் 20 lakhs 32,320. இதுக்கு 8 lakhs 2,380. ஸோ இதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டில் இப்போ நம்ம ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட்டு கேட்குறோம். அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த 3 இருக்குது இல்லையா, இந்த 3 அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நல்லா பாருங்கள், தேர்டில் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட்டு, இதில் நீங்கள் சும்மா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் போட்டால் போதும். M1 M2 அண்ட் தென் A1 அப்படின்னு போட்டால் போதும். அப்போ டோட்டல் ஓவர் ஹெட் எவ்வளோ, இப்போ அலோகேஷன் இப்போ நம்ம அலோகேட் பண்ணோம் இல்லையா கடைசியாக, இதுதான். இந்த ஃபிகரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். இந்த 3 ஃபிகரையும் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ நல்லா பாருங்கள், 20,64,000. அடுத்தது 20,32,320. 8,02,380. 8,02,380. இது 3. மிஷின் ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஷின் ஹவர்ஸில் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ பாருங்கள். இந்த இது 40,000 hours 50,000 hours ரெண்டுக்கும். அப்போ 40,000 hours, இதுக்கு 50,000 hours. இது இந்த கம்பெனி A1 பொறுத்த வரைக்கும் அது டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். அப்போ டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அது நீங்கள் எவ்வளோ பாருங்கள் 3 lakh hours. அப்போ அதுக்கு வந்து 3 lakh hours. அப்போ நீங்கள் இதுக்கும் ஹவர்ஸு, இதுவும் ஹவர்ஸ். அப்போ பர் ஹவர் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் பர் ஹவர் ரேட் எப்படி பண்ணணுன்னா, அப்போ ரேட் பர் மெஷின் ஹவர் ஆர் லேபர் ஹவர், ரேட் பர் மெஷின் ஹவர், இது ரெண்டுக்கும் மெஷின் ஹவர் வரும். அதே மாதிரி ரேட் ஹவர் லேபர் ஹவர், அந்த கடைசி டிபார்ட்மெண்ட் A1க்கு லேபர் ஹவர் வரும். அப்போ 20,64,000 டிவைடட் பை 40,000 அப்படின்னா அதில் 51 rupees 60 paise வருது. அதே மாதிரி 20,32,320 டிவைடட் பை 50,000 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 4065 வருது. இதுக்கு 8,02,380 டிவைடட் பை 3 lakhs hours அப்படின்னா இதுக்கு வெறும் ₹2.67 வருது. இதுதான் இந்த ₹2.67 அது இங்கே போடுங்க, ₹2.67. இது வந்து லேபர் ஹவர்ஸ், இது ரெண்டும் மிஷின் ஹவர்ஸ். ஸோ இந்த இடத்துல போகிறதுக்கு பதிலாக இங்கே போடலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அப்போ இந்த சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் calculate overheads to be absorbed by the two products அப்படின்றாங்க. இப்போ இதுதான் முக்கியமானது. இதில் நீங்கள் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங், அதாவது ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ப்ராடக்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளோ. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் என்ன சொல்கிறோம், ஓவர்ஹெட்டு
absorption for product X and Y. அப்போ நீங்கள் இது நாளாக போடுங்க. அது எப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுது, மெஷின் டிபார்ட்மெண்ட். அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட் மெஷினில் மொத்தம் 3 மெஷின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன, M1, M2, A1 வந்து லேபர் ஓரியன்டட், இந்த A2. இதில் அப்சார்ப்ஷன் ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்சார்ப்ஷன் ரேட்டு. அப்போ ப்ராடக்ட் எக்ஸில் ஹவர்ஸ் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, அவ்வளோதான், அதாவது ருபீஸ். அதேமாதிரி ப்ராடக்ட் ஒய்யில் ஹவர்ஸு ருபீஸ். அப்போ M1ல் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருந்தது, அதாவது 51 rupees 60 paise. இங்கே இந்த அமௌண்ட்டு, இதை 3ஐயும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 51 rupees 60 paise M1க்கு, M2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 rupees 65 paise, அண்ட் தென் இதுக்கு 2 rupees 67 paise. இதுதான் ஹவர்ஸ். நம்ம ஒர்க் பண்ணுறது நம்ம எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல பாருங்கள் 10 hours, இந்த பாயிண்ட்ஸ் 10 மெஷின் ஹவர்ஸ் M1 டிபார்ட்மெண்ட்டில் ப்ராடக்ட் எக்ஸு, M2 டிபார்ட்மெண்ட் அதாவது ப்ராடக்ட் எக்ஸ் வந்து M2 டிபார்ட்மெண்ட்டில் 4 hours, A1 டிபார்ட்மெண்ட்டில் 14 hours. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10 hours, 4 hours, 14 hours. அப்போ நீங்கள் இதில் டிவைட் இதில் அப்போ ரெண்டுக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ரேட் வரணுமா, 51 rupees × 60 அப்படின்னு போட்டு ரேட்டு இன்ட்டு 10 hours அப்படின்னு போட்டிங்கன்னா 516 ரூபா. அதே சமயத்தில் 40.65 × 4 rupees அப்படின்னு போட்டிங்கன்னா 1,62 rupees 60 paise. அந்த 2.67 × 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 rupees 38 paise. ஸோ இதெல்லாம் வருது. அப்போ மொத்தமாக 3ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 715.98 paise. சரி, இதில் லேபர் ஹவர்ஸ் இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள். இங்கே லேபர் ஹவர்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். இந்த காலத்தை எடுத்துக்கணும். 6 hours, 14 hours, 8 hours, 18 hours. அப்போ 6 hours, 14 hours and then 8 hours. அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதான் 5160 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 51.6 × 6 அப்படின்னா அதுக்கு வந்து 309.6. அடுத்தது 4061 இன்ட்டு 40 rupees 65 paise இன்ட்டு 14, அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 569.10. 569.10. அடுத்தது 267 × 8 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 8 சாரி இதில் ஹவர்ஸ் தானே, ஆமாம் 267 இன்ட்டு இது வந்து 18 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18. அப்போ 18 × 2.61 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48 rupees 6 paise. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 309.6, 569.1, 48.07 அப்படிங்கும்போது rupees 926.76 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஷின் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஷினும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு காஸ்ட் சீட்டு பேஸ் பண்ணுறது. இப்போ கொஷின் நம்பர் 10 அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ காஸ்ட் சீட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ராணு லிமிடெட் ஃபார் த இயர் ended 31st March 2025 shows the following. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் சேலரிஸ், பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அது வராது. கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ், ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாம் கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண, காஸ்ட் அக்கௌண்டன்சியில் நீங்கள் போட வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ், டைரக்ட் ப்ரைம் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, அப்புறம் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் என்ன, ஓப்பனிங் இருக்கா, க்ளோசிங் இருக்கா, ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் இருக்கா, க்ளோசிங் இருக்கா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டு அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி அந்த ஃபார்மெட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு அதை அப்படியே போட வேண்டியது தான். ரிப்பேர்ஸ் ரெண்டு, பிளான்ட்டு ரெண்டு, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு தனியாக கொடுத்தது ஃபேக்ட்ரியில் வரணும், அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரணும். இன்டைரக்டில் வருது ஓவர் ஹெட்ஸில் வரணும். ஸோ அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க 50,000, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரா மெட்டீரியல் கன்சம்ஷனுக்கு ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதை நம்ம இப்போ போடுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் அப்போ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் எவ்வளோ, அது வந்து 2 lakhs பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துக்கணும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், மேனேஜர் சேலரியில் 1/4 வந்து ஆஃபீஸ், 3/4 வந்து ஃபேக்ட்ரி. அப்போ இது வந்து டைரெக்டில் போடணும், இது இன்டைரக்டில் போடணும்.
டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அது வந்து டைரக்டில் வரணும். டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அது அட்மினிஸ்ட்ரேஷனில் வரணும். அப்புறம் டைரக்டர்ஸ் ஃபீஸு, கேஸ், ஃபேக்ட்ரி வந்து டைரக்டில் வரணும். அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2025. அப்போ இப்போ நம்ம காஸ்ட் சீட்டு போடலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. அப்படியே காஸ்ட் சீட்டில் அதாவது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் ended. ஸோ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2025. அவ்வளோதான். அப்போ இதில் நம்ம எப்பவும் போல் பர்டிகுலர்ஸு ருப்பீஸ் இது மட்டும். பர்டிகுலர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. டைரக்ட் மெட்டீரியல் கன்சம்ஷன் அப்படின்னு 2 lakhs இருக்குது. அடுத்து டைரக்ட் வேஜஸ் இருக்குது மெட்டீரியல் கன்சம்ஷனில். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் இந்த கொஸ்டின் இல்லை. அதை கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் சேலரி, பேட் டெப்ட்ஸ். இதில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஓப்பனிங் இந்த அமௌண்ட்டு, க்ளோசிங் இந்த அமௌண்ட்டு, மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இவ்வளோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியலில் அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 1st April இந்த டேட்டை போட்டுங்க. 50,000 rupees ஓப்பனிங். அதோட மெட்டீரியல் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த 2 lakhs rupees. அப்போ பர்ச்சேசஸ் 2 lakh rupees. சரி, அது மட்டும் இல்லாமல் ஆடு இன்னும் என்ன பண்ணலாம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் கூட இன்வெர்ட்ஸ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது 7,150. ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸும் சேர்த்துக்கலாம். அது எவ்வளோ? கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 7,150. சரி, அது இல்லாமல் லெஸ் இதில் தான் என்ன பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வருது பாருங்கள் 64,500. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுங்கள். அப்போ 64,500 லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ மொத்தமாக ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் அப்படின்னு வரும். அப்போ ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளோ? அப்போ நீங்கள் 50,000 நல்லா பார்க்கணும். 50,000 ப்ளஸ் 2 lakhs ப்ளஸ் 7,150 மைனஸ் 64,500 அப்படின்னு போட்டால் 1,92,000 இங்கே போட்டுக்கலாம். 92,650. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் வேஜஸ் அப்படிங்கிறதுங்க பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேண்டாம், கேரேஜ் வேண்டாம், ப்ரொடக்ஷன் வேஜஸ் இதை இந்த ஃபிகர் 1,20,000 அப்படின்லாம். அப்போ என்ன பண்ணாது டைரக்ட் வேஜஸ். அப்போ டைரக்ட் வேஜஸ் அதை என்ன பண்ணலாம் 1,20,000. ஸோ இது மூணையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தனியாக இல்லை, வெறும் வேஜஸ் மட்டும் இருக்குது, ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் இருக்குது, 3 டைரெக்டாக இருக்கிறனால இது என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,12,650. சரி, இதோடு நம்ம வேறு என்ன பண்ணணும்னா ஆடு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எதாவது இருக்கா. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எதாவது இருக்கா, இதெல்லாம் இருக்கும். அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பாருங்கள், சேலரி ரிலேட்டட் டு யார் கொடுத்துருக்கோம், ஃபேக்ட்ரி ஸ்டாஃபுக்கு அப்படின்றோம். அப்போ சேலரி ரிலேட்டட் டு ஃபேக்ட்ரி ஸ்டாஃபுக்கு எவ்வளோ வந்து 7,000. இந்த பாயிண்ட் சேலரி ரிலேட்டட் டு அது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், சேலரி டு ஃபேக்ட்ரி ஸ்டாஃப் எவ்வளோ 7,000. அண்ட் தென் ரிப்பேர்ஸ் அப்படின்னு அது கீழே இருக்குது பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,000. அப்போ ரிப்பேர்ஸில் பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் எடுத்துங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 4,450 அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது ரெண்ட்டு ரேட்ஸு இந்த பாயிண்ட்ஸ் எடுக்க பாருங்கள். ரெண்ட்ஸு ரேட்ஸில் ஃபேக்ட்ரியும் இருக்குது, ஆஃபீஸும் இருக்குது. ஃபேக்ட்ரி இது மட்டும் எடுத்துங்க. அப்போ ரெண்ட்டு ரேட்ஸு எட்ஸெட்ரா இது என்ன, ஃபேக்ட்ரி இது மட்டும் எடுத்திங்கன்னா அது ஒரு 8,500. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனில் என்னென்ன டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அது ஒன்று 6,000 அதை எடுத்துக்கலாம். அப்போ டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அது ஒரு 6,500 அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்ததுங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. ட்ராவலிங் வேண்டாம், மேனேஜர் சேலரி இருக்குது. மேனேஜர் சேலரியில் 3/4 எடுத்துக்கலாம். அப்போ மேனேஜர் சேலரி 3/4
மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மேனேஜர் சேலரியில் 10,000 3 போஸ் அப்படின்னா 7,500. அடுத்தது பாருங்கள், இதில் கேஸ் அண்ட் வாட்டர் அது ஃபேக்ட்ரி, இது 1,500 ரூபா, அதை எடுத்துக்கலாம். கேஸ் அண்ட் வாட்டர் வந்து ஃபேக்ட்ரி தனி, அண்ட் தென் அது ஒரு அமௌண்ட்டு. அப்போ கேஷ் அண்ட் வாட்டர் ஒரு 1,500 ருபீஸ். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ 7,000 ப்ளஸ் 4,450 8,500 ப்ளஸ் 6,500 ப்ளஸ் 7,500 ப்ளஸ் 1,500, ஸோ 35,450. அப்போ 35,450 இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு ஒர்க்ஸ் இதில். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வருது? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஒர்க்ஸ் காஸ்ட்டு இல்லை ஃபேக்ட்ரி காஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3,12,650 ப்ளஸ் அந்த ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 3,48,100. 3,48,100. ஸோ அடுத்தது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஆடில் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டே வந்துருக்கு. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலரி ஃபஸ்ட்டில் 12,600. அப்போ அட்மின் சேலரி 12,600 அது போட்டாச்சு. அதுலேயும் ரெண்ட் ரேட்டில் 2 இது வந்தது. ஃபேக்ட்ரி இது நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ ஆஃபீஸ் இது ஒரு 2,000. அப்போ ரெண்ட்டு இது ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து அது பழக்கப்படுத்தணும். ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,000. அடுத்து டெப்ரிசியேஷனில் 2 டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் பாருங்கள், டெப்ரிசியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துட்டோம். இது நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், அப்போ ஆஃபீஸில் வரணும் 500. அப்போ டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் எவ்வளோ? 500 ருபீஸ். சரி, அடுத்தது இன்னொன்று பாருங்கள், கீழே டைரக்டர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு வருது ஒரு 6,000. அதையும் நோட் பண்ணிங்க. டைரக்டர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? 6,000 ருபீஸ். அடுத்தது கேஸ் அண்ட் வாட்டர்லேயே இன்னொன்று இருக்குது பாருங்கள், இந்த ஆஃபீஸ் இது இருக்குது பாருங்கள், இந்த 500 ருபீஸ். ஏற்கனவே இந்த 1,500 எடுத்துட்டோம். அப்போ கேஸ் அண்ட் வாட்டர் எவ்வளோ? ஆஃபீஸுக்கு 500. சரி, அப்போ மேனேஜர் சேலரியில் 3/4 ஒன்று எடுத்தோம். மேனேஜர் சேலரி அப்போ என்ன பண்ணால் 10,000ல் 1/4 நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2,500 இங்கே எடுத்துக்கங்க. அடுத்தது இன்னும் ஒன்று ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 3,400. அப்போ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 3,400. ஸோ மொத்தம் அந்த 7 ஐட்டத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ 12,600 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 2,500 ப்ளஸ் 3,400 அப்படின்னா 27,500. இதையும் நீங்கள் ஆட் பண்ணோம். ஸோ 27,500 இதை மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,75,600. 3,75,600 இது வரைக்கும். இதோடு நம்ம என்ன பண்ணோம்? செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, ஓவர் ஹெட்ஸு அது இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டு கீழே ஒன்று கேரேஜ் அவுட்வேர்ட்னு வருது பாருங்கள், 4,300 ரூபா. அப்போ கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அது வந்து செல்லிங் சம்மந்தப்பட்டது. அவுட்வேர்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? அது ஆக்சுவலாக 4,200. அது இல்லாமல் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் சேல்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு 2,100. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,000, இது வந்து 4,000. இதில் என்ன வரும்? கேரேஜ் அவுட்வேர்டெல்லாம் 4,300. இது 4,300. இது வந்து 2,100. ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 6,400. ஸோ இதுதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3,82,000 வரும், ரவுண்டாகவே வரும். 6 ஓகே, 3,82,000. ஆனால் என்ன சொல்கிறாங்க, செல்லிங் ரேட் என்ன சொல்கிறான்? சேல்ஸ் வேல்யூவில் 4,50,000 அப்படின்னு கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ
4,50,000 இங்கே பாருங்கள் சேல்ஸில் 4,50,000 இந்த ஃபிகர். அப்போ 4,50,000ல் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 3,82,000 போச்சு அப்படின்னா 4,50,000ல் மைனஸ் 3,82,000 போச்சு அப்படின்னா 68,000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அப்போ நீங்கள் பேலன்ஸ் என்ன வரும், ஆட் ப்ராஃபிட் மார்ஜின். இது வந்து ஆக்சுவலாக பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது பாருங்கள், 68,000. ஸோ ரிமைனிங் 1 ஸோ இதுதான். இப்போ இந்த காஸ்ட் சீட்டும் போயிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த 2-3 கொஷின் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.